Hi, welcome to my YouTube channel. Ibrahim with you. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி 50 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை தான் பார்க்க போறோம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட NFO வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓப்பன் ஆயிருக்க பீரியட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ல இருந்து 17th டிசம்பர் வரைக்கும் இது ஓப்பனா இருக்கும். அந்த காலகட்டங்களில் நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா ஒரு யூனிட்டோட பிரைஸ் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பாசிவ் ஃபண்டு, அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டு வகையை சார்ந்தது. இதுல செய்யற முதலீடுங்கிறது மிகவும் செலவினம் குறைந்ததா இருக்கும். இதுல வந்து ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரோட ரோல் பெருசா இல்லாதனால இதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். என்னோட சேனல்ல ஃபினான்சியல் சம்பந்தமாகவும் சேவிங் சம்பந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் நான் எப்படி முதலீடு செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அது இல்லாட்டி நீங்க வந்து குவேரா அப்படிங்கிற ஆப் வழியாகவும் நீங்க முதலீடு செய்ய முடியும். இந்த குவேரா ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்றப்ப WHYED அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸை வச்சு நீங்க TDSக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வெப்சைட் மூலியமாகவும் நீங்க மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய முடியும். அந்தந்த AMCல போய் நீங்க தனித்தனியாக முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இந்த குரோ ஆப்லையும் குவேரா ஆப்லையும் இருக்கிற என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல வேணாலும் எந்த ஃபண்டில் வேணாலும் நீங்க முதலீடு செய்ய முடியும். உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு போர்ட்டல் வழியா கிடைக்குது. குவேரா ஆப் வழியா நீங்க முதலீடு செஞ்சா பாதுகாப்பானதா, அதே மாதிரி குரோ ஆப் வழியா நீங்க முதலீடு செய்யறது பாதுகாப்பானதா அப்படிங்கிறதுக்கு 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து உங்க முதலீடு நீங்க இந்த 2 ஆப் மூலியமா துவங்க முடியும். இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி 50ங்கிற ஃபண்டை பத்தி பார்க்க போறோம். இந்த ஃபண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஃபண்டு கிடையாது, இது பாசிவ் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி பாசிவ் ஃபண்டுன்னு இருக்கு. ஆக்டிவ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது 1.10% இருக்கும். இது வந்து நான் சொல்றது டைரக்ட் பிளானுக்கு நான் சொல்றேன். அதே நேரத்தில் நீங்க ரெகுலர் பிளான்ல நீங்க முதலீடு செய்யறதா இருந்தா 2.5 மேல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அதே நேரத்தில் பாசிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப சொற்பமா இருக்கும், 0.10. இதுல ஏன் இவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல டிஃபரெண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ல வந்து ஃபண்ட் மேனேஜரோட ரோல் அதிகமா இருக்கும். அவரு டைம் டு டைம் வந்து தன்னோட முதலீடை வந்து மாற்றி அமைப்பாரு. சில நல்ல பங்குகளை வந்து தேர்ந்தெடுத்து அதுல முதலீடு செய்வாரு. அதே மாதிரி செயல்படாத இருக்கிற பங்குகளை இல்ல எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணுமோ அந்த இடத்துல புக் பண்ணி அந்த பங்குகளை வித்துருவாரு. இப்படி இருக்கிறப்ப ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜிங்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அவரோட ரோல் அதிகமா இருக்கும். அதனால தான் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமா இருக்கு. பாசிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க சென்செக்ஸ் நிஃப்டி அப்படிங்கிற 2 குறியீடை பார்த்திருப்பீங்க. நிஃப்டி சென்செக்ஸ் அப்படிங்கிற 2 குறியீடை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 2 குறியீடுலையும் இருக்கிற சேம் ஸ்டாக் தான் இந்த பாசிவ் ஃபண்டில் இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து பெரிய ரோல் கிடையாது. இதை ஈவன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட அந்த வேலையை செஞ்சிட முடியும். அப்படி இருக்கிறனால தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் போய் பாருங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முதலீடு செய்யறப்ப டைரக்ட் பிளான்ல நம்ம எப்பயுமே முதலீடு செய்யணும். அது பாசிவ் ஃபண்டா இருந்தாலும் சரி அல்லது ஆக்டிவ் ஃபண்டா இருந்தாலும் சரி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது எந்த அளவுல நமக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்குங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி 50ங்கிற குறியீடுல வந்து என்னென்ன கம்பெனி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிக பெரும் கம்பெனிகள் தான் இருக்கும். இந்தியாவில் செயல்பட்டு இருக்க மிகப்பெரிய கம்பெனிகள் தான் இருக்கும். இதுல ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல கொடுத்த ரிட்டர்ன் வந்து 15% கொடுத்திருக்கு. அதே நேரத்துல 3 இயர்ல கொடுத்த ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 10%, அப்புறம் 5 இயர்ல 10% கொடுத்திருக்கு. அதே நேரத்துல 7 வருஷத்துல பாத்தீங்கன்னா எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது. அதே நேரத்துல இந்த 1 இயர்ல வந்து 55% கீழே விலை குறைஞ்சிருந்திருக்கு. 3 இயர்ல பாத்தீங்கன்னா -6.9% ரிட்டர்ன் குறைஞ்சிருக்கு. 5 இயர்ல 1.2% கொடுத்திருக்கு. அதே நேரத்துல 7 இயர்ஸ்ல வந்து இந்த மினிமம், அதாவது குறைந்தபட்சமா 3%, அதிகபட்சமா 18% நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எதுக்கு 7 இயர்ஸ் நான் இதுல மென்ஷன் பண்ணி நான் சொல்றேன்டா, 7 வருஷத்துல நீங்க தொடர்ந்து உங்க முதலீட்டை வச்சிருக்கப்ப நிச்சயமா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இல்லாம ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை தான் கொடுத்திருக்கும். எந்த காலகட்டங்களையும் நீங்க எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமா நீங்க 500 ரூபாய் வச்சு நீங்க முதலீடு செய்ய முடியும். அதே மாதிரி இதுல வந்து growth ஆப்ஷன், டிவிடெண்ட் ஆப்ஷன், டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இப்படி எல்லாமே இருக்குது. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு.
நீங்க எஸ்ஐபி மூலியமா நீங்க முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா, குறைந்தபட்சமா ரூ. 500 வச்சு நீங்க முதலீடு ஸ்டார்ட் பண்ண முடியும். எய்தர் நீங்க வீக்லியும் பண்ணலாம், ஃபோர்ட்நைட்லி பண்ணலாம், மந்த்லி பண்ணலாம், குவார்ட்டர்லி பண்ணலாம். இப்படி பலதரப்பட்ட வகையில நீங்க முதலீடு செய்ய முடியும். இதோட பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டிஆர்ஐ அதாவது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இதுல எந்த என்ட்ரி லோடும் கிடையாது. எக்ஸிட் லோடுங்கிறது 1% இருக்கு. வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா, அதாங்க வெறும் 3 மாசத்துக்குள்ள உங்களோட முதலீட நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா 1% நீங்க எக்ஸிட் லோடு குடுக்க வேண்டியிருக்கும். இதுல பிளான பொறுத்தவரைக்கும் ரெகுலர் பிளான் இருக்கு, டைரக்ட் பிளான் இருக்கு. 2 பிளானும் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்தவரைக்கும் டைரக்ட் பிளான்ல முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 0.10 தான். அதே நேரத்துல ரெகுலர் பிளான் நீங்க முதலீடு செய்றப்போ 0.50வா இருக்கும். அதாவது 4 டைம் அதிகமா இருக்கும். இதுல ஃபண்ட் மேனேஜரோட பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்வப்னில் மயக்கர் அப்படிங்கிறது தான் இந்த ஃபண்ட் மேனேஜரோட பேரு. நாம இதுல முதலீடு துவங்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50ல என்னென்ன கம்பெனிகள் இருக்கும், நிஃப்டி 50ங்கிறது எவ்வளவு வருமானம் குடுத்திருக்கு அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குறது 6 மாசத்துல உள்ள ரிட்டர்ன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இடையில ஜனவரி 18ல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி அகைன் இப்போ ஒரு புல் பேக் ராலி நடந்து இப்ப கிட்டத்தட்ட 12,000 போயிட்டு இருக்கு. 5 வருடங்கள்ல கிட்டத்தட்ட இந்த நிஃப்டி 50ங்கிறது சிறப்பா வளர்ந்திருக்கு. நிஃப்டி 50ல மேக்ஸிமம் பீரியடில் உள்ள அந்த நடந்த ஏற்ற இறக்கங்களை தான் இந்த ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2008ல நிஃப்டி வந்து பெரிய அளவுல உயர்ந்துச்சு. அதே நேரத்துல 2010 வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விழுந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70% ஃபால் ஆனுச்சு. யாரெல்லாம் முதலீடு செஞ்சு வச்சிருந்தாங்களோ, ரூ. 1,00,000 முதலீடு செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, அது 70,000 அவங்க நஷ்டப்பட்டு 30,000க்கு வந்துருச்சு. நஷ்டத்த குடுக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஷார்ட் டைம்ல நீங்க முதலீடு செய்ய வந்தீங்கன்னா, உங்களுக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். அதே நேரத்துல இவ்வளவு நஷ்டங்கள் அடைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு 11,000 12,000க்கு நெருங்கி நம்ம நிஃப்டி வளர்ந்து போயிட்டே இருக்கு. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறப்ப குறைந்தபட்சமா 7லிருந்து 8 வருடம் உங்களோட இலக்க வச்சுக்கிட்டு வாங்க. சிறப்பா உங்களோட வருமானத்தை நீங்க பெருக்கிக்க முடியும். இந்த மெயினா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி 50ல என்னென்ன கம்பெனிகள் இருக்கும், அதுல டாப் 10 ஹோல்டிங் என்னன்னு பார்க்கலாம். டாப் 10 ஹோல்டிங்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, டாடா கன்சல்டன்சி, ஐடிசி, கோத்தக் மஹிந்திரா பேங்க், அப்புறம் எல்என்டி இருக்கு, ஆக்சிஸ் பேங்க் இப்படிப்பட்ட மிக சிறந்த நிறுவனங்கள் இருக்கு. நான் இந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த நிஃப்டி 50ல என்னென்ன கம்பெனிகள் இருக்கோ அந்த அந்த 50 கம்பெனிகளோட பேர் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனிகளோட ஒவ்வொரு பேரையும் நீங்க பார்த்தாலே நாம அன்றாடம் வாழ்க்கையில உபயோகிக்கிறதும் நம்ம கேள்விப்பட்ட கம்பெனியோட பேராவே இருக்கும். இது அடுத்த 25 கம்பெனிகளோட பேர். பஜாஜ் ஆட்டோலேருந்து நான் சொல்ல வேண்டியதே இல்ல. இந்த லிஸ்ட்டை நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்படிப்பட்ட நிறுவனத்துல நாம் முதலீடு செஞ்சா நம்மளோட முதலீடு வந்து பெரிய அளவுல நஷ்டம் வந்துராது. நாம நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்யறப்ப நம்ம நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்குங்கிறத நீங்க உணர முடியும். இதுல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸோட ஓவர் வெயிட் அதாவது வெயிட்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த பங்கு எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அந்த நிஃப்டி 50ங்கிற அந்த குறியீடுல இருக்குங்கிறது தான் இந்த ஃபுல் ஸ்கிரீன்ல குடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு. அதுதான் 10.86%ம் அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 10.24% இருக்கு. அதுக்கப்புறம் ஹவுசிங் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7.5% இந்த மாரி முக்கியமான கம்பெனி எல்லாமே இதுல முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது. இத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோட லிங்கையும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோவ நீங்க பார்த்து எப்படி அந்த 1,00,000 முதலீடுங்கிறது இப்ப 7,00,000க்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த வீடியோல மோத்திலால் ஒஸ்வால் நிஃப்டி 50 ஃபண்ட பத்தி பார்த்தோம். அந்த நிஃப்டி குறியீடுங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். அந்த நிஃப்டி 50ல உள்ள பங்குகள பத்தி நான் சொல்லியிருந்தேன். நாம பாசிவ் ஃபண்ட்ல ஏன் முதலீடு செய்யணும்? நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன? அந்த விபரமும் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஃபினான்ஷியல் சம்பந்தமாவும், சேவிங்ஸ் சம்பந்தமாவும் பல வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.